சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கும்பம் ராசி அன்பர்களுக்கு பரபவ ஆண்டின் 5வது மாதமான ஆவணி மாத ராசி பலன் காணலாம். மாத கிரகமான சூரியன் தன்னுடைய ராசியில் ஆட்சி பெற்று செல்வார். ஆவணி மாதம் 17 வரை சிம்ம ராசியில் புதன். இந்த ஆவணி மாதம் புதனும் சுக்கிரனும் ஆட்சி பெறுகிறார்கள். மிதுன ராசியில் செவ்வாய், சிம்மம் கும்பத்தில் ராகு கேது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது. சனி பகவான் மீனராசியில் வக்கரகதியில் வருகிறார். கும்பம் ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் 9வது வீட்டிலிருந்து பாக்கியஸ்தானத்திலிருந்து இந்த ஆவணி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் உங்களுக்கு பலமாகிறது. 9ஆம் வீட்டிலிருந்து சந்திர பகவான் இந்த மாதம் சஞ்சாரம் செய்யும்போது அப்பாவோ குடும்பத்தில் பெரியவர்கள் உங்களுக்கு ஐடியா அறிவுரை நல்ல வழிகாட்டியாக இந்த ஆவணி மாதம் இருப்பாங்க. பெற்றோர்கள் பெரியவர்களுடைய பேச்சை கேட்டு கும்பராசி இளைஞர்கள் பெற்றோர்கள் பெரியவர்களுடைய அறிவுரை கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பான மாதமாக அமையும். கும்பம் ராசி என்பதற்கு 7வது வீட்டிலே கலத்தராதிபதி கலத்தரஸ்தானாதிபதி உங்களுக்கு சூரியன் ஆட்சி பெற்று செல்கிறார். சூரியன் 7வது வீட்டிலே ஆட்சி பெற்று செல்லும் போது அரசு சலுகைகள், அரசு உதவிகள், அரசியல் தலைவர்கள், அரசு கட்சியில் இருப்பவர்கள், அரசு அதிகாரிகள் உங்களுக்கு இந்த மாதம் உதவி செய்வாங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கு அரசு வேலை, அரசு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்புண்டு. அரசு மூலம் அவங்களுக்கு உதவி, அரசு சலுகைகள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும். கும்பராசிக்கு 7வது வீட்டிலே சூரிய பகவான் அமரும் போது பார்த்தீங்கன்னா சாப்பாடு நேரத்துக்கு சரியாக சாப்பிடணும். இல்லைன்னா வயிற்று வலி, கண் வலி, தலைவலி, இந்த மாதிரி உஷ்ணாதிக்க சம்மந்தப்பட்ட நோய் நொடிலாம் இந்த மாதம் வரத்துக்கு வாய்ப்புண்டு. கும்பராசிக்கு 7வது வீட்டிலே சூரியன் ஆட்சி பெற்றிருக்கும் போது இந்த மாதம் பயண போக்குவரத்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து சென்று வரலாம். நண்பர்களோடு சேர்ந்து வெளியில் போய்ட்டுடலாம். அது ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட முறையில் வேலை தொழில் உத்தியோக ரீதியாகவும் உங்களுக்கு பயண போக்குவரத்து இந்த மாதம் கூடுதலாக இருக்கும். ஆவணி மாதம் 10ஆம் தேதி ஜென்ம ராசியிலே கிரகணம் நிகழ்கிறது. உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு இல்லை. ஏன்னா 6ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே ராகுவோடு, ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமாக இருக்கும்போது இந்தியாவில் தெரியாது, பெரிய அளவு கும்பராசி என்பதற்கு பாதிப்பு இல்லை. இருந்தாலும் சந்திர கிரகணம் முடிந்த பிறகு தலை மூழ்கிட்டு சாப்பிடலாம். சந்திர கிரகண தோஷம் அன்று உங்களை விட்டு விலகிடும். 6ஆம் அதிபதி கிரகணம் ஆகும்போது சொந்தக்காரர்களிடம், உறவினர்களிடம் இந்த மாதம் பகச்சிக்காம விரோதங்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னாவே சொந்தக்காரர்களுடன் ஒரு அந்நியம் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும். சொந்தக்காரர்களிடம் முட்டிக்கிறது, மோதிக்கிறது, சண்டை சச்சரவு வந்துச்சுன்னா இந்த மாதம் கடுமையான ஒரு விரோதங்களை ஏற்படுத்தி விடும். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி கிரகணம் ஆகிறார். 6ஆம் அதிபதி கிரகணம் ஆகும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் மாற்றங்களை ஏற்படுத்தும். அதாவது அரசு துறையாக இருந்தால் பதவி உயர்வு, இடம் மாற்றம், இந்த மாதிரி வேலை உத்தியோகம் சார்ந்து ஒரு மாற்றங்களை, மாறுதல்களை காணக்கூடிய ஒரு மாதம் ஆவணி மாதம். கும்பராசி அதிபதி 2வது வீட்டிலே வக்கரகதியில் வருகிறார். 7 நாட்டு சனியில் குடும்ப வாக்குச்சனி, பாதச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. சனி வக்கரகதியில் வருவது ஓரளவு சிறப்பு தான். குடும்பத்துக்காக கஷ்டப்படுவீங்க, குடும்ப முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீங்க, பணம் சம்பாதிப்பீங்க. அதுக்கெல்லாம் கும்பராசிக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு அமைப்பு. சனி பகவான் வக்கரகதியில் வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சிலருக்கு பல்வலி, முகத்தில் காயங்கள் ஏற்படலாம். அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கும்பம் ராசிக்கு 5வது வீட்டிலே பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் செல்கிறார்.
பூரிய சொத்து உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா சமன் செய்யறது, கல்லுக்கட்டு கட்டுறது, கம்பி வேலி போடுறது, பூரிய சொத்துக்களில் ஒரு பராமரிப்பு, முட்டுவலி செலவு இந்த மாதம் கும்பம் ராசி என்பதற்கு ஏற்படும். பூரிய சொத்து பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா அண்ணந்தேவி பங்காளி ஒற்றுமையுடன் பாகப்பிரிவினை செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 5வது வீட்டிலே செவ்வாய் செல்லும் போது குழந்தைகளை அடிக்கிறது, திட்டுறது, குழந்தைகளுக்கு அதிகமான வேலை வைக்கிறது, கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நீங்க சந்தோஷப்படுறது இதெல்லாம் இந்த மாதம் தவிர்க்க வேண்டும். ஏன்னா குழந்தைகளுக்கு அதிக வேலை பளு, குழந்தைங்க அதிகமாக வேதனைப்படுவாங்க, கோவப்படுவாங்க. அதனால குழந்தைகளுக்கு அதிகமான வேலை கும்பராசி என்பவர்கள் இந்த மாதம் வைக்காதீங்க. கும்பம் ராசிக்கு 17ஆம் தேதி 8ஆம் அதிபதி புதன் கன்னியில் ஆட்சி உச்சம் பெறுவார். அஷ்டமம் உங்களுக்கு பலமாகும். 8ஆம் இடம் பலமாகும் போது கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்கம், ஏதாவது சட்ட சிக்கல் இருக்குன்னா இந்த மாதம் பிற்பாதி தீர்வதற்கு வாய்ப்புண்டு. வெளியில கொடுத்த பணம், வரவேண்டிய பணம், வெளியூர் சார்ந்து வெளிநாடு சார்ந்து உங்களுக்கு இந்த மாதம் வரவேண்டியது கரெக்டாக வரும். 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் ஆட்சி பெறும்போது ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் சார்ந்த நன்மைகள், இந்த அசிங்க அவமானத்திலிருந்து, கெட்ட பெயர்லேருந்து, வழக்கு வில்லங்கங்களிலிருந்து ஆவணி மாதம் பிற்பாதி நீங்கள் விடுபடுவீங்க. ஆவணி மாதம் 15 வரை 8வது வீட்டிலே சுக்கிர பகவான் நேசமாக செல்கிறார். 4, 9ஆம் அதிபதி நேசமாக செல்லும்போது தாயாரோடு தந்தையாரோடு எதிர்வாதம், விதண்டாவாதம், அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேச்சுவதை தவிர்க்கணும். பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். ஆவணி மாதம் 15ஆம் தேதி சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பெறுவார். கும்பராசிக்கு பாக்கியஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது. 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் ஆட்சி பெறும்போது தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்து பயணங்கள் உண்டாகும். ஆன்மீக சுற்றுலா சென்று வரலாம். கோவிலுக்காக, கோவில் திருப்பணிக்காக, அன்னதானத்திற்காக, இல்லாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு பணங்காசு ஆவணி மாதம் 15ஆம் தேதி பிறகு யாரோ ஒருத்தருக்குனாச்சும் நீங்கள் பணங்காசு உதவி செய்வீங்க, வயிறார சாப்பாடு போடுவீங்க. அதுக்கு பாக்கியஸ்தானாதிபதி ஒரு தான தர்மத்தை இந்த மாதம் பிற்பாதி கும்பம் ராசி என்பதற்கு ஏற்படுத்துகிறார். கும்பம் ராசி என்பதற்கு கோச்சார கிரக நிலை இந்த ஆவணி மாதம் சிறப்பாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த பரபவ ஆண்டில் இந்த ஆவணி மாதம் போல் இல்லை அப்படின்னு, சிறப்பான மாதம் இல்லை என்று நீங்களே சொல்லலாம். நீங்கள் எழுதி வச்சிங்க. இந்த ஆவணி மாதம் போல் மிக மிக ஒரு சிறப்பான மாதம் கும்பராசி என்பதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் இருக்காது. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.